இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்டு ஷாப்பிங் பண்ண தான் போனோம். என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து சிட்டு முடிஞ்சிது. ஸோ அதனால் அவங்க சரி போய் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. என்னோட முன்னாடி சிட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் எண்டுலேயே கூட எடுக்கலாம். 18% இருந்தால் 6 மந்த்ஸ் எண்டுலேயே எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் பாருங்க. அதை அவங்க அதை கேட்டுட்டு தான் வந்து 6 மந்த்ஸில் போய் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ஸோ அது வாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஷோலா கலெக்ஷன். ஒரு 2-3 பீஸ் வந்து ஷோலா கலெக்ஷனில் இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த பீஸ் ஷோலா கலெக்ஷன் தான். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு இது. பட் ஆனால் நாங்கள் இது வெறும் பார்க்கறதுக்கு தாங்க. இது வேஸ்டேஜ் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் ரொம்ப இது பண்ணல. நல்லா இருந்தது, பார்த்தோம், அவங்க காமிச்சாங்க, நாங்கள் இதை பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகல்யமில் வருது. இது வந்து போன வாட்டி எடுத்ததில் வந்து இந்த பீஸ் வந்திருக்காதுங்க. இது இப்போ தான் வந்தது. ஸோ இதை எடுத்தேன் நான். இந்த சோக்கரும் இது சோலா கலெக்ஷனில் தாங்க வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா அகல்யம் கலெக்ஷனில் தான் வருது. இது போன வாட்டி நான் காமிக்கல. இது வந்து நியூ பீஸ் வந்துச்சு. எல்லா அந்த நான் போன வாட்டி நான் அகல்யம் கலெக்ஷன் எடுக்கறச்சு சில பீஸ்லாம் அங்கே இல்லை. அதில் இது ஒன்று. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எடுத்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன வாங்கினோங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கோல்டு பேங்கிள் தாங்க வாங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா 29.187 அந்த மாதிரி கிராம்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு 28 கிராம்ஸ் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. அவங்களது 2 சிட்டு கட்டியிருந்தாங்க. ஒன்று 25,000, ஒன்று 15,000. 28 கிராம் சேர்ந்துருச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் கட்டினா அது பேலன்ஸ் வந்து துண்டு ஏதாவது வாங்கும்படியாக இருக்கும். அதனால இப்போவே வாங்கிடலாம். ஒன் கிராமுக்கு மட்டும் சேதாரத்தை ஃபுல்லாக கட்டிட்டு மிச்ச 28 கிராம்ஸ்க்கு மட்டும் பாதி அவங்க பாதியாக வந்து வர மாதிரி. தட் இஸ் 50% வந்து இவங்க பே பண்ணணும், 50% வந்து ரிபேட் கிடச்சிது, ஸ்கீம் டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ 6 மந்த்ஸ் முடிஞ்சதுமே அவங்க அதை எடுத்துட்டாங்க. கரெக்டாக வந்து 18%ங்கிறதுனால 9% இவங்க கொடுக்கும்படியாக இருந்துச்சு. 9% வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 1 கிராமுக்கு மட்டும் ஃபுல்லாக 18% சேதாரம் கொடுக்கும்படியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப காமன் பேட்டர்ன் தான். இன்வாய்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இன்வாய்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சிட்டு க்ளோஸ் பண்ணி இதை வாங்கிட்டு ஒன்று வந்து 70,000, இன்னொன்று வந்து 1,75,000. அந்த 70,000 வந்து கட்டிகிட்டே வரும்ல, அதனோட வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூ வந்து கோல்டு அக்யூமுலேட்டட் வேல்யூ வந்து 74,590 வந்துச்சு. அதே மாதிரி அந்த 1,75,000 நாங்கள் வந்து சேர்த்து வச்சது வந்து இப்போது கரண்ட் அதனோட கோல்டு வேல்யூ வந்து 1,85,000. ஸோ அதை ரெண்டுத்தை ஆட் பண்ணினாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட வேல்யூ வந்து 3,20,000. பட் கோல்டு அக்யூமுலேட் நம்ம பண்ணி வச்சது வந்து 74,000, 1,85,000. அது ரெண்டுத்தை ஆட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 நம்ம கொடுக்கும்படியாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கீம் டிஸ்கவுண்ட் வந்து 23,000 போட்டுட்டாங்க. ஸோ 23,595 போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து வேறு சில கடையில் இப்போ நான் ஜிஆர்டிலே வாங்கறச்சே பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் வந்து போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. அந்த கோல்டு வந்து ஆவரேஜ் பண்ணி போடுவாங்க. ஸோ அது ஆக்சுவலி பெட்டர் இதுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போது வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டி வேல்யூ கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். அதில் நான் எக்ஸாக்டாக வந்து ரெண்டு தனித்தனியாக வச்சு நான் கால்குலேட் பண்ணலை. பட் ஆனால் உங்களுக்கு எப்போவுமே அமௌண்ட் வந்து கம்மியாக வந்து காமிச்சதுனாலே ஜிஎஸ்டி வேல்யூ கம்மியாக தான் வரும். பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கோல்டு வேல்யூ நீங்கள் கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணி இப்போ 70,000 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கோல்டு வேல்யூ என்னங்கிறத போட்டுட்டாங்க. ஸோ 74,000 நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ணதாக ஆயிடுச்சு. நீங்கள் 1,75,000 வந்து சிட்டில் போட்டது வந்து 1,85,000 அக்யூமுலேட் பண்ணதாகவே போட்டுட்டாங்க. நீங்கள் அது கட்டினதாகவே போட்டுட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்கீம் டிஸ்கவுண்ட் கொடுத்து பேலன்ஸ் எவ்வளோ கட்டணுமோ அவங்க 50%, நம்ம 50%. ஏன்னா இது 18% இல்லை 9% அவங்க வந்து கொடுத்தாங்க, 9% நம்ம கொடுக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த 46. அதை தவிர ஒரு கிராம் வந்து கம்மியாக இருந்தது. அது வந்து ஃபுல் அமௌண்ட்டும் அதனோட
ஃபுல் சேதாரமும் கொடுக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் இது தான். பட் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க கால்குலேட் பண்ணாங்க. ஸோ கால்குலேஷனில் வந்து எனக்கு இது கரெக்டாக தான் தோணுச்சு. 2 வாட்டி ஜிஎஸ்டி, சில கடையில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுற மாதிரி இல்லாமல் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கால்குலேஷன் தான். பட் வந்து இது ஆவரேஜ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கட்டின அமௌண்ட்டே இப்போ 70,000 நம்ம கட்டினது 2 விஷயங்க, 70,000, 1,75,000. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 74,000 இப்போ இருக்கிற கரண்ட் கோல்டு வேல்யூ என்னவோ அதை போட்டிருக்காங்க. அது நம்ம கட்டினதாகவே போட்டாங்க. நம்ம 70,000 தான் கட்டியிருக்கோம். பட் அவங்க வந்து 74,590 கட்டினதாக போட்டிருக்காங்க. நம்ம 1,75,000 கட்டியிருக்கோம். பட் அதை வந்து 1,85,000 கட்டினதாக போட்டாங்க. ஸோ அப்போ அதை ஆட் பண்ணச்சு அதனோட ஜிஎஸ்டி வேல்யூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ இதுதான் இதுதான் நான் என்னோட சிட்டு இன்னும் முடியல. நான் என்னோட சிட்டு முடியறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் இதை எடுத்தேன். எந்த வந்து இது வரைக்கும் நான் டைரெக்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபரில் இருக்கிறச்சே தான் நான் தனிஷ்கில் நான் வாங்கியிருக்கேன். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் சிலர்லாம் கொடுப்பாங்க. சில பொருளில் வந்து 23%, 24% ஆஃப் கொடுப்பாங்க. பட் அந்த 24% ஆஃபுங்கிறது என்னென்னா அந்த சேதாரத்தில் 24% ஆஃப். அப்போது நீங்கள் வந்து 25% ஆஃப் அந்த மாதிரி போட்டிங்கன்னா 20% இருக்கிற சேதாரத்தில் 5% தான் உங்களுக்கு கம்மியாகும். மிச்சது நீங்கள் கொடுக்கும்படியாக இருக்கும். ஓகே தான், உண்மை இல்லாததுக்கு அந்த 5% கம்மியானாலும் அது ஓகே தான். 5% மேக்கிங் சார்ஜில் கம்மியானாலும் அது ஓகே தாங்க. ஸோ இதுதான் அது வந்து டீட்டெயில்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மெயினாக நான் எடுத்ததே வந்து என்னோட சிட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் நான் அதை எடுத்தேன். ஏன்னா இது வரைக்கும் என்னோட சிட்டு வந்து முடியல. இந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.